4000 கோடி கொட்டி கொடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட கதாநாயகியின் கதை. உத்தர பிரதேசத்தில் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தற்போது மகாகும்பமேளா நடந்து வருகிறது. இதில் ஒரு சாதாரண ருத்ராட்சம் விற்கும் குடும்பத்தை சார்ந்த பெண் மோனலிசா உலக பிரபலம் பெற்றது எப்படி? இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மோனலிசா ஓவியத்தில் இருக்கும் கண்களை பார்த்து மயங்கிய பலரை போல இந்த பெண்ணுடைய கண்களை பார்த்து மயங்கிய ஒரு யூடியூபர் இவரை ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் அதை பதிவிட அது வெகு விரைவாக பிரபலம் அடைந்தது. இதன் விளைவாக மகா கும்பமேளாவில் கடவுளை தரிசிக்க வந்தவர்கள் இந்த காந்த கண்ணழகியின் கண்களை தரிசிக்க முடியுமா என்று தேடி அலைந்தனர். ஊடகத்தின் அதீத வெளிச்சத்தின் தாக்கம் தாங்காமல் அந்த பெண் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய வியாபாரத்தில் கவனம் செலுத்தி வந்தார். அவர் முகத்தை மறைத்தாலும் அவருடைய காந்த கண்கள் மக்கள் இடையே பளிச்சென்று வெளிச்சம் போட்டு காட்டியது. இதனால் பலரும் அவரிடையே புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுக்க விரைந்தனர். அப்போது அப்பெண்ணிடையே யாரோ பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் 500 ரூபாய் நோட்டு கட்டை தூக்கி வீசி என்னை திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மோனாலிசாவின் தந்தை கடந்த ஜனவரி 21ஆம் தேதி அவருடைய 17வது பிறந்த நாளை கொண்டாடிய கையோடு அவர்களுடைய சொந்த ஊரான இந்துவிற்கு மோனாலிசாவை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஊடக வெளிச்சத்திற்காக உடைகளை கலைந்து திரியும் பல பெண்களுக்கு மத்தியில் இயல்பான சிரிப்பும் இயற்கையான அழகும் கொண்ட மோனாலிசாவை பற்றிய தங்களது கருத்துக்களை வரவேற்கிறோம். பின்குறிப்பு: அப்பின் தற்போது மகா கும்பமேளாவில் இல்லை, தன்னுடைய சொந்த ஊரான இந்துவுக்கு திரும்பி விட்டார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்பெண்ணை தேடி தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாரும் படை எடுக்க வேண்டாம்.